இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதத்தை பயந்து கொள்ளுங்கள், அதுதான் மறுமையில் இருக்கக்கூடிய இருள்களில் மிக மிக அதிகமான இருளாகும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில பாவங்களுக்கு தண்டனையை இறைவன் விரைவாக முற்படுத்துவான், அதை விரைவாக கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நாடுவான். அதில் ஒன்று பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல், இன்னொன்று அநீதம் செய்தல். அநீதம் செய்பவனுக்கு நீதியை நிலைநாட்ட இறைவன் நாடுவதை தான் விரும்பி நாடுகிறான், விரைவாக அவனுக்கு செய்வதை என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் பரம ஏழை என்பவன் யார் தெரியுமா? நன்மைகளை சுமந்து வருவான், மூட்டை மூட்டைகளாக, மலைகள் மலைகளாக நன்மைகளை சுமந்து வருவான். சுமந்து வரக்கூடியவனுக்கு பின்னால் வரிசையாக மக்கள் நிற்பார்கள். அது அவனுடைய குறையை பற்றி பேசியிருப்பான், ஒரு உரிமையை பறித்திருப்பான், செல்வத்தை சூறையாடி இருப்பான், மனதை காயப்படுத்தி இருப்பான், இப்படி மனிதர்களுக்கு அநீதம் செய்து இருப்பான். அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக அநீதம் செய்தவனுடைய நன்மைகளை எடுத்து செய்யப்பட்டவர்களுக்கு இறைவன் வழங்குவான். எல்லா நன்மைகளும் வழங்கப்பட்டு எந்த நன்மையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு இவன் செய்த அந்த செயலுக்கு பகரமாக கொடுப்பதற்கு இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் இவன் மேல் சுமத்தி இவனை நரகத்திலே தூக்கி வீசுவான். நன்மைகளை சுமந்து வந்த இவன் அநீதத்தின் காரணமாக இறைவன் நீதி செலுத்துவதால் நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய இவன்தான் பரம ஏழை என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இறைவன் பதில் கொடுப்பான் என்றால் அது அநீதம் செய்யப்பட்டவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு தான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.